ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து நேற்று எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்ததுங்க, சளி பிடிச்ச மாதிரி. அதனால் நான் வந்து காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பால் மட்டும் காய்ச்சிட்டு வந்துட்டேன் வச்சுட்டு. எனக்கு காஃபி யாராவது ஆற்றி கொடுத்தா எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குமே அப்படின்னு, காஃபி குடிக்கணும் எனக்கு இஷ்டம் அப்படின்னு டேரன் பார்த்தீங்கன்னா போய் வந்து காஃபி எனக்கு நான் கலந்து எடுத்துகிட்டு வரேன். நான் இது வரைக்கும் டேரனை நான் காஃபி கலக்க விட்டதே கிடையாது. பால் வேற கொதிக்க இருக்குங்க. அதோடு போயிட்டு பாருங்கள், டீ தூள் எது காஃபி தூள் எதுன்னு தெரியல அவனுக்கு. அப்படியே ரேஷ்மா சொல்கிறா, டேய் கரெக்டாக நீ காஃபி தூள் எதுன்னு எடுப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் நான் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் டேரன் வந்து பாருங்கள் பாலை சிந்தாமல் ஊற்றிருக்கான். நான் சொன்னேன் சூடாக இருக்குடா தம்பின்னு. அதெல்லாம் இல்லைம்மா நான் ஊற்றுவோம்மா அப்படின்னா. பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு நான் வந்து ஈவினிங் டீ போட்ட பாத்திரம் மட்டும் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்ட தட்டு மட்டும் இருந்துச்சு. அதனால் அந்த பால் ஆற்றுறதுக்கு அந்த சின்ன கிண்ணத்தையும் அவனே வந்து தேய்ச்சி கழுவிட்டு நான் வந்து பால் ஆற்றி தரேன் அப்படின்னா. வேணாம் நீ தேய்ச்சிலாம் கழுவ வேணாம், உள்ளே இருக்குடான்ற. இல்லை நான் இதையே நான் வந்து கழுவிட்டு, அவன் பாருங்கள் எவ்வளோ சோப்பு எடுத்து தேய்ச்சிட்ருக்கான் பாருங்கள். தேய்ச்சி க்ளீனாக கழுவிட்டு எனக்கு வந்து காஃபி ஆற்றி கொடுத்தான். இந்த மாதிரி நம்ம வந்து பசங்களை வந்து செய்ய வருது தப்பே கிடையாதுங்க. நான் அப்படி தான் டேரனும் சரி ரேஷ்மாவும் சரி எல்லாமே பண்ணுவாங்க. நான் தான் தேய்க்க விட மாட்டேன் பாத்திரம். டேரன் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, அம்மா நான் பாத்திரம் தேய்ச்சி போட்டுட்டுமான்னு கேட்டான். தம்பி நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னேன். நான் விட்டிங்கன்னா எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க ரெண்டு பேருமே சரி. ஏன்னா நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு தான். அதனால் கை வலி தாங்க எனக்கு கொஞ்சம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு தைராய்டு இருந்துச்சுனாலே கையில் வலி வரும். ரொம்ப வேலை செஞ்சதுனால தான் எனக்கு வருது, இல்லைனா வலி வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேலை இருந்தது. அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் திருப்பி செஞ்சுட்டே இருக்கிறது தான். அதனால் நீங்கள் வேலை செய்ய வேணாம், நான் பாத்திரம் தைச்சி தரேன் நான் டேரன் வேணான்னு சொல்லிட்டு இப்போ ரேஷ்மா வந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறா பாருங்கள். அப்படி இப்படி காஃபி தூள் எதுன்னு கரெக்டாக எடுத்துட்டான். காஃபி தூள் சுகர்லாம் எனக்கு நான் எப்படி குடிப்பேனும் அதே மாதிரி எனக்கு வந்து சுகர் அளவும் கரெக்டாக போட்டு டேரன் வந்து எனக்கு காஃபி ஆற்றி கொடுத்தாங்க. அதில் ரேஷ்மா வேற கலாச்சிக்கிட்டே இருந்தா, டேய் நீ கரெக்டாக கலப்பியாடா நீன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் நான் கலப்பேன்டா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். டேரன் எப்பவுமே வாடா போடான்னு தாங்க கூப்பிடுவான் ரேஷ்மாவை. அப்போலேருந்தே சின்ன பிள்ளைலேருந்தே கூப்பிட்டு பழகியாச்சு. அதனால் வாடா போடான்னு தான் கூப்பிடுவான் ரேஷ்மாவை. இந்த வாடி பொடிலாம் கூப்பிட மாட்டான். என்னடா ரேஷ்மா அப்படின்னு தான் பேசுவான். பாருங்கள் அவன் வந்து ஆற்றும் போது கொஞ்சம் கீழே சிந்திருச்சு. அதை அவன் பார்த்துட்டா, டேய் கீழே ஊற்றிட்டடா நீன்னு அப்படின்னா. இல்லைடா நான் ஊற்றலடா, அது கொஞ்சம் தான்டா அப்படின்னா. அவங்க நைனா வந்து ஆற்றி தரதை பார்த்துருக்கான் அவன். அதே மாதிரி எனக்கு வந்து சிங்க்கு கிட்ட தான் ஆற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் சிங்க்கு கிட்ட தான் ஆற்றுவார். ஏன்னா கீழே சிந்துன்னு தெரிஞ்சிட்டு அவர் வந்து சிங்க்கு கிட்ட ஆற்றுவார். அதே மாதிரி அவன் சிங்க்கு கிட்ட போய் ஆற்றிட்டு வந்து எனக்கு கரெக்டாக கொண்டு கொடுத்தாங்க. நான் உட்காந்து இந்த இடத்துலையே எனக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. கரெக்டாக டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னா. சூப்பர்ரா தம்பி அப்படின்னு எனக்கு காஃபி ஆற்றி கொடுத்துட்டு அடுத்து அவனுக்கு காஃபி கலந்துட்டு வந்து அவனுக்கு ஆற்றிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். அதனால் டேரன் வந்து கொஞ்சம் முடியலன்னு சொன்னேன்னா போதுங்க, அப்படியே தாங்குன்னு தாங்குவான். அவன் வந்து நான் சொல்லுவேன் தம்பி இப்படிலாம் பண்ணாதடான்னு கேட்கவே மாட்டான். ரேஷ்மா என்ன செஞ்சிட்ருக்கானா, காலையிலேயே இங்கெல்லாம் கூட்டி தள்ளிட்டு கழுவிட்டு தொடச்சிட்டா, அங்கே மாப் போட்டுட்டு வெளியே கழுவி விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் நான் செய்வேன், டெய்லியுமே தண்ணி ஊற்றி கழுவேன். இப்போ ரேஷ்மா வந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நான் வேலை செய்கிறது ரொம்ப வந்து கம்மியாகிடுச்சு. நான் என்ன செய்வேன்னா, சமைக்கிற வேலை பார்க்குறேன், கிச்சனில் பாத்திரம் தேய்ப்பேன், துணி போடுற வேலை தான். ரேஷ்மா வீடெல்லாம் கூட்டி எடுத்துடுவா, மாப்பு மூல் கொண்டு ரேஷ்மா போட்டுடுறா, துணியெல்லாம் மடித்து வச்சிடுறா. இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்துறதை விட நம்ம கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பசங்க செய்வாங்க. அதனால் நான் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் நானாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் பாவாவுக்கு தான் அவ்வளோ வேலையே கொடுக்கறது கிடையாது இப்போல்லாம். இவங்கெல்லாம் வந்து அவரோட வேலையெல்லாம் இவங்களே பார்த்துருவாங்க. எனக்கு முடியலன்னா அவர் சில சமயம் மாப் போடுவார். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரேஷ்மாவே எல்லாமே பார்த்துடுறா. ரேஷ்மா தான் சொன்னால் நான் காலேஜ் போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னா. ரேஷ்மாவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு இருந்தா சொன்னேன்லங்க அவளுக்கு ரிசல்ட் வந்தப்போ. அதனால் அவளுக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னா, அதனால் நேற்று நான் வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு பிடிச்ச பாசிப்பருப்பு பாயசம் தாங்க ரெடி பண்ணலான் இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு கொடுத்தாரு எங்கள் பாபா. சிக்கன் கிரேவி ஒரு பக்கெட்டு ரெடி ஆகிட்டுருக்கு, சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஒரு 4 வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான தக்காளி, நீங்கள் எந்த அளவு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்துக்குங்க. தயிரும் எடுத்துக்குங்க. புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தாங்க பிரியாணி. நம்ம சொல்கிறோம் பிரியாணியில் தக்காளியே சேர்க்க வேணான்னு, அப்படின்னா நிறைய தயிர் சேர்க்கணும், நிறைய லெமன் சேர்க்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் அவ்வளோ டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணல. இருந்தாலும் சரி ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்.
அதனால் தக்காளி மட்டும் ஒரு 4 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் நான் செய்கிற சிக்கன் பிரியாணி தான் சூப்பராங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சோனோ இல்லையோ ஈவினிங் கூட சிக்கன் பிரியாணி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா எங்களுக்கு இப்போ நான் 4 மணிக்கு சாப்பிட்டது 2-2:30 மணிக்கு, 4 மணிக்கு திருப்பி நான் பிரியாணி போட்டுக்கிட்டுமா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தான் சாப்பிட முடியாது இல்லைங்க, அதனால் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டாங்க. அவள் காலையில் அப்படின்னா நான் சொன்னேன் காலைல ஃபாஸ்டிங்கில் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படின்னு சொன்னான். அதனால் அப்படி தாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டா. அது இல்லாமல் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு கொடுக்கணுன்னே செஞ்சு கொடுத்தேன். அவளுக்கு பிடிச்சது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. அன்னைக்கே செய்யணுன்னு இருந்தேன். ரிசல்ட் வந்த அன்னைக்கே பாசிப்பருப்பு வேணாம் கேசரி செய்யுங்கன்னா அப்படியே தள்ளிகிட்டே போச்சா. சரி அதை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தான் நான் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறேன்றதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். எங்கள் பாவாக்காக ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். அவருக்கு பிரியாணி வேணான்னு சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு தான் பிரியாணி பிடிக்காது இல்லைங்க, அதனால் சரி அவருக்காக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சிக்கன் கிரேவியாக ரெடி பண்ணிட்டேன். அவர் அந்த கிரேவியோடு போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டார். சிக்கனோட இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தயிர், கொஞ்சம் லெமன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டு ஊற வச்சுருங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நீங்கள் வந்து பிரியாணி செய்யும்போது நீங்கள் சேர்த்துட்டு செய்யுங்க. உங்களுடைய சிக்கனில் வந்து ஒரு மாதிரி உப்பு காரமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும். சிக்கன் வந்து வெறுமனை சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, தயிர் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நீங்கள் பெரட்டிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்கள் பிரியாணி ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி பண்ணலாங்க. தயிரும் சேர்த்துடலாங்க. நான் ரொம்ப சேர்த்துக்கல, ஒரு 3 ஸ்பூன் தயிர் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளியோட புளிப்பும் இருக்குது. அதனால் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுடைய அந்த காரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா வெறும் புளிப்பு டேஸ்ட்டாக போயிடும். காரம் புளிப்பெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வந்துச்சுன்னா பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். ரேஷ்மாக்கு இங்கே செய்கிறனோ இல்லையோ, ரேஷ்மா டேரனுக்கு அவங்களுக்கு எப்போ ரெடி ஆகும் இப்படியே தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க பிரியாணி. ரேஷ்மாக்கு வந்து காலேஜுக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டோங்க. இப்போ தாங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கிறோம். அவளுக்கு வந்து ரிசல்ட்டு வந்த உடனேயே காலேஜுக்கு அடுத்த நாளே கிளம்பிட்டோம். ரிசல்ட் இல்லை, எக்ஸாம் எழுதி முடித்தப்போ அடுத்த நாளே காலேஜுக்கு கிளம்பி நாங்கள் போய் பார்க்க போனோம். அதுவும் வந்து ஓரளவு எல்லாமே பேசிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டனால இப்போ ரிசல்ட் வந்தோடனே உடனே என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதனால் இனிமேல் வந்து கவுன்சிலிங்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இல்லைன்னு வாங்கல்ல. பாருங்கள் ரிசல்ட் வந்து 1 வீக் ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டார். எங்கள் பாபா எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சிட்டார். 3 நாளாக ரொம்ப டென்ஷனாகவே இருந்தார் இதை முடிக்கிறதுலையே. இன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஆகிட்டோம். அதனால் நீங்களும் வந்து பசங்களை காலேஜ் சேர்க்குறது இருந்தால் டக்குன்னு என்னன்றதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் கொஞ்சம் விட்டுடலாம். கொஞ்சம் லூஸில் விட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்ற ஒரு டென்ஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். சரி நான் இதை வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்களும் டக்குன்னு எல்லாத்தையும் வந்து பண்ணிடலாம்ல, அதனால தான் சரி அதை அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க. நான் 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன், நிறையா செய்யலை. ஏன்னா அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட இஷ்டம் இல்லை. ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் திருப்பி சூடு பண்ணிவிட்டு அப்படி வேணான்றதுக்காக நான் ஒரு சின்ன டம்ளர், நம்ம காஃபி குடிப்போம்ல அந்த டம்ளரில் நான் வந்து 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு நீங்கள் வந்து பாயாசம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டேன். ஆறின பிறகு நல்லா அலசிட்டு பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ பாயாசத்துக்கு தேவையோ அந்த பாசிப்பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வைங்க. 3-4 விசில் வைங்க போதும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. டேரனுக்கு பசி வந்துருச்சுங்க. நீங்கள் பாயாசம் செஞ்சு நான் சாப்பிட வேணாம், நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் பாயாசம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரேஷ்மாக்கு வந்து பாயாசமும் ரெடி ஆகிடணுமா. அதனால் நான் வந்து பிரியாணி பாயாசம் ரெடியான பிறகு நான் பிரியாணி சாப்பிட்றேமான்னா எப்படி கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்த்தேன். சூப்பராக வந்துருந்ததுங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் ரெடி பண்ணேன். அதனால் ஒரே ஒரு காப்பாடி கொஞ்சம் ஒரு கைப்பிடி மட்டும் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ரெடி பண்ணேன். ஏன்னா எங்கள் பாவா சாப்பிடாதனால நான் அவ்வளோவா செய்யலை. அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இவங்க ஈவினிங் ஒரு தடவை சாப்பிடுவாங்க, அப்புறம் நைட்டு வேறு சாப்பிடுவாங்க. கரெக்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை தான் மத்தியானம் சாப்பிட்டாங்க. நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசனாலே அதுக்கு வெல்லம் சேர்த்தா தாங்க டேஸ்ட்டு. அதனால் வெல்லம் தான் சேர்த்துட்டு செய்ய போகிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காது வெல்லம் வேணான்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் தம் போட்டேன். நம்மளுடைய பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சுங்க. அதனால் சரி கடைசியாக கொஞ்சம் கீ சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துட்டு கலக்காமல் அப்படியே கொஞ்சம் மேலே வந்து
அந்த கீ எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிட்டோன்னா நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடும். முன்னாடியே சேர்க்காதீங்க, கடைசியாக நீங்கள் வந்து முன்னாடி வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. கடைசியாக நீங்கள் கீ சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து பிரியாணி ரொம்ப திகட்டாமல் இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இப்படி வச்சுருக்கும் போது இந்த ரிங்கு வந்து மேலே போட்டு வச்சுருக்கும் போது உங்களோட குக்கரில் வந்து வெளியே அடிக்காமல் இருக்குங்க. சரி, அதனால் அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. என்னென்னா பொங்கி கீழே ஊற்றும் உங்களுக்கு பருப்பெல்லாம் வந்து தண்ணி வந்துச்சுன்னா பருப்போட தண்ணி அப்படியே கீழே வந்து ஸ்டவ்வில் அணைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சிக்கன் பிரியாணி டேரனுக்கு எனக்கு வச்சுருங்கம்மா நீங்கள் பிரியாணி அப்படின்ட்டா. சரி, அதனால் டேரனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். அதனால் நம்ம டேரனுக்கு வந்து பிரியாணி வச்சிடலாங்க. அடுத்து என்னென்னா ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் அதான் காலேஜுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல, நாங்கள் எப்போ டூர் கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் ஒரு நாள் டூர் அப்படி போவோமா அப்படின்னேன். அது எப்படிம்மா ஒரு நாள் டூர் அப்படின்னாங்க. ஒரு நாள் வேளாங்கண்ணி போயிட்டு திருப்பி வந்துடுவோம், அதுதான் டூர் அப்படின்னு. வேளாங்கண்ணிலாம் போய் தங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேங்க. என்னங்க நான் பேசும்போது ஒரே படப்படன்னு பட்டாசு சத்தம். ரேஷ்மா கொசு அடிச்சிட்டு இருக்கா உள்ள ரூமில் வந்துருச்சுன்ட்டு. அதான் சொன்னேன் என்னடி பண்ணிகிட்டு இருக்க நீனு அப்படின்னு. பாருங்கள் நான் எங்கே இருக்கிறோன்னு அங்கே உட்காந்துட்ருக்கா. டேரன் வந்து அவங்க நயனாவோட உட்காந்துட்டு கிரிக்கெட் பார்த்துட்ருக்காங்க 2 பேரும். அதனால் டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொன்னால் ஒரு நாள் டூர் அப்படின்னு. அது எப்படிமா ஒரு நாள் டூருன்னாங்க. ஒரு நாள் வேளாங்கண்ணி போவோம், காலையிலேயே கிளம்பிடுவோம், 7 மணி ட்ரெயின் ஏறிடுவோம். ஒரு நாள்லாம் போனால் பீச்சில் ஆட்டப்பட முடியுமா? நல்லா நண்டு ராட்டெல்லாம் சாப்பிட முடியுமா? செலவை பற்றி யோசிக்கிறது இல்லைங்க. செலவை கண்டிப்பாக பார்க்கணும். நான் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பேங்க. அதனால் பாருங்கள் நம்ம பருப்பு வெந்துருச்சு. இவங்களுக்கெல்லாம் வந்து டூர் போகணும். பட் நாங்கள் டூர் போவோம், சீக்கிரமாக போவோங்க. அந்த விளாக் லேட்டாக தாங்க போவோம், இப்போதைக்கு கிடையாது. 1 மந்த் கழிச்சு போவோம். அப்போ டேரனுக்கு எக்ஸாம் வந்துடும், அவன் 9th. அதனால் அதுவும் சான்ஸ் இல்லை. ரேஷ்மாவுக்கு நிறைய எக்ஸாம் டேரன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாలి. இனிமேல் டேரனுக்கு எக்ஸாம் வரும். அதனால் ரேஷ்மா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். அதனால் டூருக்கு போகிறது இந்த தடவை கன்ஃபார்மே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இருக்கிறேன். அப்படியே போனாலும் ஒரு நாள் வேளாங்கண்ணி ட்ரெயினில் தான் போகணுன்னு சொல்லியிருக்கேங்க. ஏன்னா கார் எடுத்துகிட்டு போனோன்னா பெட்ரோல் செலவு இந்த கணக்கெல்லாம் பார்த்தேன். கார் எடுத்துகிட்டு போனால் ஒன்று தங்கிட்டு வரணுங்க. அதனால் நான் வந்து கிடையாது, நோ செலவு. அதனால் சொல்லி முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம இப்போ தான் வீடு சேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம். இங்கேயே வந்து கொஞ்சம் செலவுலாம் இருந்தது இல்லைங்க. அதனால் அடுத்து டேரன் ஃபீஸ், ரேஷ்மா காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் ரேஷ்மாவும் டேரனும் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க பிளானிங்லாம் இங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதனால் நாங்கள் வந்து டூர் போக மாட்டோம். அப்படியே போனால் வேளாங்கண்ணி மட்டும். ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப ஆசைங்க. டேரனுக்காகையாவது ட்ரெயினில் கூப்பிட்டு போனோம். கடைசியாக ஒரு தடவை வரும்போது வந்தோம் பார்த்தீங்களா ட்ரெயினில். அப்போ வரும்போது ஸ்பீட் ட்ரெயின். அதனால தான் நாங்கள் 1 மணி நேரத்தில் டக்குன்னு இங்கே திருச்சிக்கு வந்துட்டோம். இப்போ போகிறது அப்படி இருக்காது. பேட்ச் அது என்னது என்ன ட்ரெயின்? பத்து. அது வரும்போது 10 ட்ரெயின். இப்போ போகிறது என்ன வரும்? பேசஞ்சர் ட்ரெயின். அது நின்று தான் போகும் அப்படின்னாங்க. அதனால் அதில் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு இருக்கோங்க. அடுத்த வாரத்தில் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. காலையில் ட்ரெயின் நேராக எங்களுக்கு திருவெரும்பூர் பக்கம் தானாங்க. போய் காரை நிறுத்திட்டு ட்ரெயின் ஏறினோமா நேராக வேளாங்கண்ணி இல்லை நாகப்பட்டினமா எங்கேயோ சொன்னார். அங்கேருந்து ஒரு பஸ்ஸு இல்லைனா ஆட்டோ பிடிச்சி கூட போய்க்கலாங்க வேளாங்கண்ணி. அதனால் அப்படி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். சரி, அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படினாலும் இப்படியும் ஒரு என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான், செலவாகாமல். அதனால் நான் போயிட்டு 1 டே ட்ரிப்பு அப்படி போகும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணாமையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிருக்கோங்க, ஆனால் ஷேர் பண்ணதில்லை. அப்போல்லாம் நம்ம யூடியூப் சேனல் நடத்தல, அதனால தான் போயிருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி நாங்கள் போயிருக்கோம். அந்த மாதிரி காரில் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் பஸ்ஸில் போனது கிடையாது, ட்ரெயினில் போனது தான். ஆனால் இவங்களுக்குலாம் சௌரியமாகவே போகணும். எப்பயுமே சௌரியத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் கட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து கீழே வந்து வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயாசம். அதனால் நான் தேங்காவை வந்து தனியாக வறுக்காமல் முந்திரியோடு போட்டேன். நீங்கள் தனியாக வறுத்துக்குங்க. வெல்லமும் இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 கல் உப்பு போட்டிருக்கேன். ஏலக்காய்லாம் தட்டி சேர்த்தாச்சு. இந்த சைடு கடைசியாக தாங்க, ஏன்னா பால் வந்து காய்ச்சி இந்த சைடு சூடு பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துட்டேன். இல்லைனா உங்களுக்கு வெல்லம் சேர்த்துருக்கனால திரிஞ்சு போயிடும். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது பாசிப்பருப்பு பாயாசம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ரேஷ்மா வந்து ரொம்ப இஷ்டமாக ஒரு 3 டம்ளர் பாயாசம் குடிச்சிருப்பா. அதனால் கரெக்டாக முடிஞ்சிருச்சுங்க இந்த அளவு நான் செஞ்சது. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.